ஓம் சாந்தி. இன்னைக்கான ஜென்ரல் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் செஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 7 நாள் செஷனில் இன்னைக்கு 6வது நாள். சிவனினுடைய அன்பான யஜ்யத்தினுடைய களஞ்சியம், வாழ்க்கையினுடைய ஆதாரம் நம்மளோட பிரம்மா போஜனம். இந்த பிரம்மா போஜனம் இது துக்கங்களை நீக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பிரம்மா போஜனம் நோய்களை நீக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நினைவுல இருந்து நம்ம சாப்பிடணும், அன்போட சாப்பிடணும், அமைதியா மௌனமா இருந்து நம்ம உணவு சாப்பிடணும். புனிதமான இடத்துல, ஒரு தூய்மையான சூழல்ல, உயர்ந்த சுயமரியாதையில பாபாவோட சேர்ந்து இந்த பிரம்மா போஜனத்தை நம்ம சாப்பிடணும். உணவை என்ன பண்ணணும்? யஜ்யமா நம்ம மாத்தணும். புனிதமான பார்வையால அலங்கரிக்கணும், புனிதமான உணர்வால அழகுபடுத்துங்க. ஆன்மீக சக்தியால அந்த மனத்தை நம்ம கொண்டுட்டு வரணும். கீழே உட்கார்ந்து நம்ம போக ஆஃபர் பண்ணிட்டு பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு மகிழ்ச்சியா நம்ம அதை சாப்பிடணும். அப்போ ஆசீர்வாதத்தினுடைய சிகிச்சை இருக்கு அதுல, இல்லையா? ஆசீர்வாதத்தினுடைய அற்புதம் இருக்கு அந்த பிரம்மா போஜனத்துல. இதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அன்பா நம்ம ஏத்துக்கணும். இந்த சிவனினுடைய அன்பான யஜ்யத்துல ஒரு களஞ்சியம், வாழ்க்கையினுடைய ஆதாரம் தான் என்னது? இந்த பிரம்மா போஜனம். இது கவலைகளை நீக்குது, மாயையினுடைய அந்த சக்தியை அழிக்கக்கூடியதா இருக்கு இந்த பிரம்மா போஜனம். சம்பாதிக்கிற அந்த பணம் கருப்பா இருக்கக்கூடாது, பிளாக் மணி இருக்கு இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு கணமும் உழைப்பினுடைய அந்த பலனா இருக்கணும். நமக்கு நேர்மையினுடைய சுவை எப்பவுமே தனித்துவமானதா இருக்கணும். அப்போதான் நம்ம பாபாவோட நம்ம சேர்ந்து அந்த உயர்வடைய முடியும். உணவு எப்பவுமே லைட்டா இருக்கணும், புதுசாவும் இருக்கலாம். வீட்டுல தயாரிக்கப்பட்ட உணவா இருக்கணும். பழசு ரொம்ப இருக்கக்கூடாது. நேற்று இருந்த சுவை கிடையாது இல்லையா? இந்த நொடியினுடைய அந்த சுவை அதிகமா இருக்கணும். அதிகமா சாப்பிட வேண்டாம், பசிச்சா நீங்க சாப்பிடுங்க, குறைவா சாப்பிடுங்க. பேராசையில சாப்பிடக்கூடாது. புத்துணர்ச்சியா நம்ம சாப்பிடணும். நம்மளுடைய உணவு சாத்வீகமா இருக்கணும், மகிழ்ச்சியா சாப்பிடணும். இயற்கையானதை அதிகமா எடுத்துக்கோங்க. பச்சையா இருக்கிறது தான் உண்மையானது, அதுதான் சிறந்தது. அதனால இதை நீங்க உறுதியாக்கிக்கணும். வேற எந்த ஆசையும் வேண்டாம். சிவனினுடைய அன்பான யஜ்யத்தினுடைய களஞ்சியம், வாழ்க்கையினுடைய ஆதாரம் என்னது? இந்த பிரம்மா போஜனம். இது உயிரை காப்பாற்றக்கூடியதா இருக்கு. ஒரு பரம பாதுகாவலன் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையினுடைய இந்த பயணத்துல பல ஏற்றத்தாழ்வுகள் வருது இல்லையா? இது தோல்வி வெற்றியினுடைய விளையாட்டு. குறிப்பா நாம புதிய வாழ்க்கையில நுழையிறப்போ பிரச்சனைகளுடைய வடிவம் மாறுது. உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் சிரமங்களோட தான் போராடிட்டே இருக்காங்க. பிரச்சனைகள்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பிராமண வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், புருஷார்த்தம் இல்லாத அந்த பயணத்தினுடைய காரணமா தான் ரொம்ப நமக்கு பாரமா ஃபீல் ஆகுது. புருஷார்த்தம் பண்ணிட்டே இருந்தா அந்த பிரச்சனைகளினுடைய பாரம் நமக்கு இருக்காது. உள்ள இருக்கக்கூடிய அந்த வெறுமை கேள்விகளை உருவாக்குது. ஒரு விஷயம் என்னன்னா ஆர்வ மனப்பான்மை, இன்னொரு விஷயம் உள்ள இருக்கக்கூடிய அந்த வெறுமை இருந்தா கேள்விகள் உருவாகுது. நாம நம்முடைய மனம், புத்தி, வாழ்க்கைய ஞானத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா மாற்றி அமைக்க நம்ம முழு முயற்சி செய்கிறோம்னா, அயராத உழைப்பு நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா, அந்த கேள்விகளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. உயர்வுக்கான காரணமா மாறிடும் அந்த கேள்விகள் கூட. அதனால பல விஷயங்கள் வருது. நம்ம கிட்ட மற்றவங்களை பார்க்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா, ஒப்பிடக்கூடிய அந்த மனப்பான்மையோட நம்ம அந்த வாழ்க்கைய பார்க்காம, நம்ம வாழ்க்கையினுடைய பயணத்தை ஈஸியா மாத்துறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்களினுடைய அந்த வாழ்க்கைய பார்த்தா அப்போதான் கேள்விகள் உருவாகுது. ஒரு முறை ஞானத்தினுடைய அந்த ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா ஒளி தானாகவே வரும். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறியாமை அப்படிங்கிற இருள் ரொம்ப ஆழமா இருக்கு. தெரிஞ்சும் பல முறை அதை நம்ம செய்ய முடியாம போகுது. ஞானம் அப்படிங்கிற ஸ்விட்சை ஆன் பண்றது இல்லை. எந்த சூழ்நிலையையும் பிரச்சனையையும் தீர்ப்பதற்கான அந்த திறன் நமக்குள்ள இன்னும் வளராம தான் இருக்கு. அதாவது அந்த ஞானம் சக்தியா மாறுறது இல்லை. ஞானம் இருக்கு, ஆனா அந்த ஞானம் சக்தியா செயல்படணும். சரியான நேரத்துல நம்ம அந்த திசையை நோக்கி அழைச்சிட்டு போகணும் அந்த ஞானம். அதுக்காக தான் இன்னைக்கு பாபா சொன்னாரு, தாரணை ஏற்படலைன்னா
ஒரே ஒரு குறை தான். அது என்ன குறை? எண்ணக்கடல் மந்தனம். அதாவது நம்முடைய மனசை என்ன பண்ணணும்? அது எண்ணங்களினுடைய கடல் இல்லையா? அது ஞான சிந்தனை செய்யணும். விசார் சாகர் மந்தன்னு பாபா சொல்றாரு. அந்த பழக்கம் நம்ம உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வராத வரைக்கும் உலகியல் பிரச்சனைகள் என்ன பண்ணும்? நம்மளை ஆட்சி செஞ்சுட்டே இருக்கும். அப்போ அந்த விசார் சாகர் மந்தன் இந்த பழக்கம் உறுதியா இருக்கணும். அது உறுதியாக ஆக என்னாகும்? பிரச்சனைகள் தானாகவே பின்னுக்கு போயிடும். சிரமங்கள் பிரச்சனைகள்ல நம்ம போராட வேண்டிய அவசியம் கிடையாது. மாறா நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? அதுல இருந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு வெளியே வந்துருவோம். நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். எப்போ? இந்த ஞானக்கடலை சிந்தனை பண்ணும்போது. ஏன்னா ஞான மார்க்கத்துல வந்த உடனேயே பகவான் எல்லாருக்கும் தெய்வீக புத்தியினுடைய தலைமையை கொடுத்திருக்காரு. பிறந்த உடனேயே எல்லாத்துக்கும் எல்லா வரங்களும் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வரங்களை வாழ்க்கையில கொண்டு வர சில உழைப்பு நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. முழு ஞானத்தினுடைய அந்த சாரம் சொந்த வாழ்க்கையினுடைய அந்த மாற்றத்துலதான் இருக்கு. நாம நம்முடைய வாழ்க்கைய மாத்தணும் அப்படிங்கிற உறுதியான சங்கல்பத்தை எடுக்காத வரைக்கும் மற்றவங்களினுடைய அந்த பிரச்சனைகளை நம்ம தான் சுமந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சொந்த பிரச்சனைகள் கம்மியா தான் இருக்கும். ஆனா மற்றவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய அந்த பிரச்சனைகள் தான் என்னது? நம்ம சிக்கல்ல கொண்டுட்டு வந்துடுது. அதனால முழு வேலையும் என்ன? நம்ம தான் செய்யணும். நம்மளாலதான் செய்யப்படணும். கேள்விகளினுடைய இந்த தொடர்ல பல கேள்விகள் ஒண்ணுக்கு கொஞ்சம் கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால இங்க அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் ஆர்குமெண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. கடைசியில தீர்வும் நமக்கு கிடைச்சிடுது. ஆனா இந்த கேள்வி தொடருக்கு அப்புறமும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் அப்படியே இருக்கும். ஏன்னா இங்க சில கேள்விகள் தானே கேட்கிறோம். இங்க கேட்கப்படாத அந்த கேள்விகள் தானே இருக்கும் மனசுக்குள்ள. ஏன்னா நாம சில விஷயத்துல வேலை செய்யாத வரைக்கும் அந்த கேள்விகள்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டுட்டு வர முடியாது. ஏன்? யாராலையுமே முடியாது. ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். அந்த பதில்ல இருந்து 10 கேள்வி உருவாகும். நம்முடைய வாழ்க்கைய பத்தி சொல்லணும்னா நம்முடைய பிராமண வாழ்க்கையினுடைய முதல் நாளினுடைய சங்கல்பம் நம்ம யார்கிட்டையும் கேள்வி கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு காரணம் நமக்கு புரியும். ஞானத்தை முதல் முழுமையா நம்ம புரிஞ்சுக்கணும். புரியாததை அப்படியே நம்ம விட்டுடுவோம் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் எதுவும் கேட்கறது இல்லை. ஏன்னா நேரம் வரும்போது கேள்விகளுக்கான அந்த பதில் தானாவே கிடைக்கும். நம்ம முதல் வகுப்புல இருக்கும் போதே 10ஆம் வகுப்பு கேள்விக்கான பதில நீங்க விரும்புனீங்கன்னா அதை தாங்கிக்க கூடிய அந்த திறனும் இருக்கணும் இல்லையா? இந்த பிராமண வாழ்க்கையில ஈஸ்வரிய ஞானத்திலையும் பல கேள்விகள் கடைசி வரைக்கும் கேள்விகளாவே இருக்கும். ஏன்னா பல கேள்விகள் அதாவது ஒரு நன்மை மறைஞ்சிருக்கு. அதுல நம்முடைய நன்மை இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்கலைன்னா அது நல்லது இருக்குன்னு நினைச்சுக்கணும். ஏன்னா பல அந்த சர்ச்சைக்குரிய கேள்விகள் இன்னும் முரளியிலையும் இருக்கு. பாபா இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நாளைக்கு அதே விஷயத்த அவரே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துடுவாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த உயர்வுக்கு பயன்படுறது தான் நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆன்மீக பயணத்துல முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உதவக்கூடிய அந்த கேள்விகளை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு சொல்ற மாதிரி ஞானக்கடல் மந்தனம் இல்லையா? அது ரொம்ப குறைவா இருக்கு, விசார் சாகர் மந்தன். அதனால இன்னைக்கு அந்த குறைய நம்ம நிரப்பிக்கணும். அந்த விஷயத்துல நம்ம முழுமையான தேர்ச்சி அடையிற வரைக்கும் நம்ம முன்னேற்றம் இருக்காது. இல்லைன்னா மனநிலை இப்படி இருக்கும். அதையும் பிடிக்கணும்னு தோணும், இதையும் வச்சுக்கணும்னு தோணும், இன்னொரு விஷயம் இருந்தா அதையும் எடுத்துக்கணும்னு தோணும். எல்லா இடத்துலயும் நம்ம தலையிட்டுட்டே இருப்போம். ஆனா கையில எதுவுமே கிடைக்காது நமக்கு. அதனால ஒவ்வொரு அடியிலையும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும், நடந்துட்டே இருக்கணும், பறந்துட்டே இருக்கணும். நம்ம கிட்ட உண்மையுடனும் தெளிவுடனும் இருக்கணும் நமக்கு நாமளே. ஏன்னா யாருக்காவது காட்டுறதுக்காக புருஷார்த்தம் நம்ம பண்ணக்கூடாது. அதுக்காக புருஷார்த்தம் கிடையாது. உள்ளுக்குள்ள நம்ம உண்மையா தெளிவா இருக்கும் போதுதான் ஆத்ம திருப்தியினுடைய உணர்வு ஏற்படும். புருஷார்த்தத்துல பலம் நிரம்பும். அதனால இன்னைக்கு கேள்விக்கான தொடர்ல முதல் கேள்வி இதுதான். அதாவது எப்படி நம்ம தொடர்ந்து ஆத்ம அபிமான நிலையில இருக்க முடியும்? மற்றவங்கள ஆத்மஸ்வரூபமா எப்படி பார்க்க முடியும்? தொடர்ந்து சுயமரியாதையில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி எப்படி நம்ம செய்ய முடியும்? ஏன்னா நான் இடையிடையில பயிற்சி பண்றேன், அப்புறம் மறந்துடுறேன். தொடர்ந்து நினைவு நிலைநிறுத்துறதுக்கு என்ன செய்யணும்?
விரும்பலைனாலும் திரும்ப திரும்ப அந்த பழைய சம்ஸ்காரம், தவறான பழக்கங்கள் வந்து முன்னால வந்துருது. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய ஆத்ம உணர்வு நிலையில வந்து நிலைச்சிருக்கணும் இல்லையா? இதுக்காக பிரம்மா பாபாவினுடைய வாழ்க்கை கதையை வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லா கேள்விகளினுடைய சாரமும் அதுல அடங்கி இருக்கு. பிரம்மா பாபா அவருடைய வாழ்க்கையினுடைய உதாரணத்தை வந்து வரலாற்றுல சொல்லியிருக்காரு. எழுதிட்டே இருந்து எவ்வளோ வந்து உறுதியாக்கினார் இல்லையா? படைப்பினுடைய ஆதி தந்தையான அவருதான் ஆத்ம உணர்வுல வந்து நிலைச்சிருக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பு செஞ்சாரு. செவுத்துல எழுதினாரு, நோட்ல எழுதினாரு, நான் ஆத்மா நான் ஆத்மா. அப்படி இருக்கும்போது நாம அந்த உழைப்பை வந்து கடந்து போகணுமா வேண்டாமா? கண்டிப்பா வந்து நம்ம தான் வந்து உழைப்பு செய்யணும், உழைப்பு கொடுக்கணும். ஒரு நிரந்தரமான பழக்கம் வந்து நம்ம கிட்ட இருக்கணும் இந்த புருஷார்த்தம் பண்றதுக்கு. நம்மளை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு தினமும் ஏதாவது ஒரு சுய மரியாதையை நம்ம எழுதுறோம். எழுதுனாலும் வெறுமனே கையில வந்து 2-5 முறை வந்து நீங்க எழுதுங்க, நோட்ல எழுதுனாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த பழக்கம் வந்து நம்முடைய நரம்புகள்ல வந்து கலக்கிற வரைக்கும் இயல்பான அந்த தேக அபிமான நிலை ஆத்ம அபிமான நிலையா மாறாது. அதை வந்து உள்ளுக்குள்ள அமர்ந்து நம்ம பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சியை வந்து முதிர்ச்சி அடைய செய்யறதுக்கு திரும்ப திரும்ப கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா மாயையும் புது புது வடிவங்கள்ல தாக்குது இல்லையா? உலகத்துல பலவிதமான ஈர்ப்புகள் இருக்கு, பலவிதமான தடைகள் வருது, சூழ்நிலைகள் வருது, நம்முடைய சம்ஸ்காரங்களினுடைய புயல் நமக்கு வருது. அதனால நம்ம இந்த சிறிய பழக்கமான ஆத்ம நிலை ஒரு பாதுகாப்பு கவசம். இது வந்து உலகத்தினுடைய சிக்கலான வலையிலிருந்து நம்மளை வெளியே எடுத்துருது. ஏன்னா ஆத்மா இயல்பாவே சுதந்திரமானது. பழைய சம்ஸ்காரம், பழைய கர்மங்களினுடைய அந்த சங்கிலிக்குள்ள துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மா அதுல இருந்து தானே வந்து விடுபடணும். அது சக்தி வாய்ந்ததா மாறாத வரைக்கும், அதுக்கு ஞானம் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த உணவை நம்ம கொடுக்காத வரைக்கும், அந்த விசாச்சாகர் மந்தனம் மூலமா அதுல வந்து சக்தி நிரம்பாத வரைக்கும் நம்ம தினமும் சுயமரியாதையில வந்து எழுதணும். தொடர்ந்து ஆத்ம அபிமானியா மாறத்துக்காக சுயமரியாதை பயிற்சி தேவை. இதுக்கு நீண்ட கால பயிற்சியும் தேவை. இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இதுல வந்து மனசுடைஞ்சு போகக்கூடாது. பல ஆண்டுகள் கூட ஆகலாம். 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட அந்த நிலை வந்து நம்ம கையில வராம இருக்கலாம். கடைசியில இத்தனை ஆண்டா, இத்தனை வருஷமா, 2500 ஆண்டுகளா வந்து தேக அபிமானத்தினுடைய பழக்கம் உறுதியா இருக்கு இல்லையா? நமக்குள்ள பதிஞ்சிருக்கு. அதுல இருந்து விடுபடுறதுக்கு உடனடியா அந்த கைகால் வந்து அசைக்கிறதுனால நடக்காது. ரொம்ப பொறுமையா, ரொம்ப புரிதலோட, தீவிர தன்மையோட, முழு ஈடுபாட்டோட, ஒருமுகத்தன்மையோட, முழு மனசோட, உண்மையான அந்த ஆர்வம் உற்சாகத்தோட, உழைப்பு செய்யறதோட, அன்பா சுய மரியாதையோட அந்த புருஷார்த்தத்தை வந்து நம்ம மேல முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நம்மளை நாமளே மாத்திக்கணுங்கிற அந்த ஏக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த ஆத்ம நிலை வந்து நம்முடைய இயல்பான இயற்கையாவே மாறிடும். பாபா வந்து முன்னாடி முரளியில சொல்லியிருக்காரு இல்லையா? தேக அபிமானத்தினுடைய பழக்கம் வந்து எப்படி உறுதியானது? அது நம்மளுடைய இடைக்காலத்தினுடைய பழக்கம். ஆனா நம்முடைய அசல் இயல்பு எது? ஆத்ம அபிமான நிலை தான். நேத்து முரளியிலையும் வந்து பாபா சொல்லியிருந்தாரு, நீங்க குழந்தைங்க வந்து ஆத்ம உணர்வுடையவர்களாகவும் பரமாத்ம உணர்வுடையவர்களாகவும் ஆகணும். இந்த பயிற்சி நம்ம கிட்ட உறுதியா இருந்துச்சுன்னா மெதுவா அந்த ஆத்ம அபிமான பயிற்சியும் இயல்பா இயற்கையா மாறிடும். அதனால பயிற்சியை தொடர்ந்து நம்ம பண்ணணும். ஏன்னா பிறவியா ஆத்மாவுக்கு தேக அபிமானத்துல மூழ்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கு. புதுசா வருது நமக்குள்ள தேக அபிமானம். தேகம் பற்றிய விஷயங்கள் வரும், தேக உறவினர்களை பற்றிய விஷயம் வரும். இன்னைக்கும் பாபா முரளியில சொன்னாரே, அதாவது மோகம் வந்து எளிதில் வந்து போயிடாது. அது வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய மோகமா இருக்கலாம். ஆனா தங்கிட்ட எவ்வளோ மோகம் இருக்கு, தன்னுடைய பெயர், புகழ், மரியாதை, பதவி, இந்த வாழ்க்கையில நாம வந்து சேகரிக்கக்கூடிய எல்லாத்தின் மீதும் நமக்கு மோகம் இருக்கு. மோகங்கிறது அவ்வளோ ஈஸியா வந்து விடுபடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனால இந்த பழக்கத்தை உறுதியாக்குறது அவசியம். தொடர்ந்து ஆத்ம உணர்வுல நிலைச்சிருக்கு. அதுக்காக நம்ம எழுதணும். அதாவது சுயமரியாதை எழுதணும், ஸ்வமான் பயிற்சி நம்ம கையில கூட எழுதலாம், நோட்ல எழுத முடியலன்னா. 2வது, அதை பத்தி திரும்ப நம்ம சிந்தனை பண்ணணும். ஆத்மாவுக்கு 7 குணங்கள் இருக்கு. அதை பத்தி ரொம்ப காலமா நம்ம சிந்தனை பண்ணணும். பல வருஷத்துக்கு முன்னாடி இதே குழுவுல காலையில வந்து நாங்க புருஷார்த்தம் பண்ணோம்.
அதாவது நம்மோட அந்த 36 குணங்கள், ஒவ்வொரு குணத்தையும் பத்தி சிந்தனை வந்து செஞ்சோம் நாங்க. அப்போ கம்ப்யூட்டர் போன்ற அந்த வசதியெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து கையில தான் எழுதணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதை கொடுத்துட்டோம் நாங்க. அந்த 36 குணங்களினுடைய அந்த சிந்தனை இன்னைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தட்டச்செல்லாம் வந்து நம்ம பண்ணி வச்சோம். அதாவது கம்ப்யூட்டர்ல எல்லாமே ஆட் பண்ணி வச்சோம். அப்போ நாம நம்ம கிட்ட வந்து உண்மையா இருந்து புருஷார்த்தத்தின் மேல அவ்வளோ விழிப்போட நம்ம இருக்காத வரைக்கும் ஆத்ம நிலை உருவாகாது. அதனால நீண்ட கால பயிற்சி பண்ணணும். ஆத்மாவை பத்தி சிந்தனை செய்யணும். ஆத்மாவினுடைய 7 குணங்கள் பத்தி நம்ம சிந்தனை பண்ணணும். அப்போ மெதுவா ஆத்ம அபிமான பயிற்சி நிச்சயமா நிலை பெறும். உட்கார்ந்துட்டே சில யோகா பயிற்சிகளையும் நம்ம பண்ணணும். சாங் கேட்குறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு சங்கல்பத்துல வந்து நிலைச்சிருக்கணும். அப்போ முழு பாட்டுலையும் என்ன இருக்கும், நான் இந்த உடல் கிடையாது அப்படிங்கிற அந்த சங்கல்பத்தை கொண்டுட்டு வாங்க. அதனால சுயமரியாதைக்காக சில புதிய வழிகளை கண்டுபிடிக்கணும். அதை பத்தி புதிய ஆராய்ச்சி செய்யணும். அப்போதான் புருஷார்த்தத்துல ஒரு புதுமையினுடைய ஆற்றல் வந்து நமக்கு ஏதாவது ஒன்று அட்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ ஆத்ம அபிமான நிலை தொடர்ந்து இயல்பான இயற்கையா மாறிடும். இது முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்வி, தொடர்ந்து சுயமரியாதையில இருப்பதற்கான பயிற்சியை எப்படி பண்றது? ஏன்னா இடையிடையில வந்து நம்ம பயிற்சி பண்றோம், அப்புறம் மறந்துடுறோம். இதுக்காக பாபா பல யுக்திகளை சொல்லியிருக்காரு. மறந்துட்டா சில விஷயங்களை நம்ம நினைவூட்டுற மாதிரி இருக்கும். அந்த நினைவூட்டல்களை நம்ம வந்து உருவாக்கணும். இப்போ நம்ம கிட்ட வந்து வசதிகளும் அதிகமா இருக்கு. அலாரம் வச்சுக்கோங்க, பாபா சொல்றாரு. துணியில ஒரு முடிச்சு போட்டு வைங்க, இல்ல பாக்கெட்ல வந்து ஏதாவது சில பொருட்களை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு முறை வந்து இது டூருக்கு வந்து எல்லாம் போயிருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கல்லை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை எடுத்தா நம்ம என்ன நினைக்கணும், அது யாரு? பரமாத்மா. அதனால நாங்க வந்து 2 கல்லை வந்து வச்சிருந்தோம். எங்காவது இன்னும் இருக்கும் இல்லையா, ஒன்று வந்து ஆத்மாவுக்கு, இன்னொன்று வந்து பரமாத்மாவுக்கு. அந்த மாதிரி 2 கல் வந்து ஒரு டூர் போகும்போது முடிச்சு போட்டு நம்ம முடிச்சுல அந்த கல்லை வச்சுட்டோம், இல்லை பேக்கெட்ல அந்த கற்களை வச்சுக்கிட்டோம். அந்த 2 கல் எடுத்து பார்க்கும்போதோ இல்லை அந்த கையில் அந்த கல்லை வந்து தொடும்போதோ என்னாகும், அப்போ நமக்கு ஆத்மா பரமாத்மா ஞாபகம் வரும். அப்போ அந்த விஷயம் ரொம்ப வந்து உறுதியாக பதிஞ்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிகாலையில வந்து நாங்கள் காட்டுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு மரத்துல இருந்து 2 ரீத்தா பழம் வந்து கிடைச்சிது. ரீத்தா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதுல இருந்து சோப்பு வந்து தயாரிக்கிறாங்க. அதை வந்து 2யுமே நாங்க எடுத்துட்டு வந்தோம். அப்போ இப்போவும் வந்து நான் அதை வந்து ரூம்ல வச்சிருக்கேன். அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து என்னுடைய நினைவு மாறிடுது. அதனால சில விஷயங்களோட நம்ம என்ன பண்ணணும், நினைவை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்முடைய அந்த சுயமரியாதை பயிற்சி வந்து தொடர்ந்து நினைவூட்டிகிட்டே நம்ம இருக்கணும். ஏதோ ஒரு ஆற்றல் வந்து பரிமாற்றமா நடைபெறும் இல்லையா, அதனால தொடர்ந்து சுயமரியாதை இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்த நம்ம கனெக்ட் பண்ணி வைக்கும் போது இது வந்து சுலபமான ராஜயோகம். பகவான் வந்து பகவானுடைய முகத்திலிருந்து வெளிவந்த மகா வாக்கியம். அவர் வந்து எதையும் வீணாத விஷயங்களை சொல்லல, ரொம்ப சுலபமா சொல்றாரு, கஷ்டமே இல்லை. அதனால திரும்ப திரும்ப அந்த நினைவூட்டலுக்காக சில வழிகளை வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணும். அது மூலமா வந்து தொடர்ந்து அதுல வந்து தேர்ச்சி அடையலாம். அடுத்த கேள்வி, விரும்பலைனாலும் பழைய சம்ஸ்காரங்கள், தவறான பழக்கங்கள் வந்து திரும்ப திரும்ப முன்னாடி வந்துடுது, அதுக்காக ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. முதல்ல அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அந்த சம்ஸ்காரங்கள் திரும்ப திரும்ப வந்தாலும், 100 முறை 1000 முறை வந்தாலும், 1,00,000 முறை வந்தாலும் மனசுடைஞ்சு போகக்கூடாது. ஏன்னா வெற்றியினுடைய திலகத்தை வந்து யார் சூட்டி இருக்கா? சுயம் இறைவன் நமக்கு சூட்டி இருக்காரு. இன்னைக்கு நடந்த அந்த ட்ரில்லும் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? பகவான் வந்து நம்ம கிட்ட இருக்காரு, நம்ம கூட இருக்காரு. மாயையினுடைய முழு ஆயுதங்கள், எல்லா வழிகளும் நம்ம மேல தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா அதுவும் சக்தி வாய்ந்தது தானே. ஆனா நம்ம கூட யாரு இருக்கா? சர்வ சக்திவான். அப்ப நம்ம சர்வ சக்திவானுடைய குழந்தைங்க கிட்ட இருக்கிற சக்தி ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. அந்த சக்தியை நம்ம முழு பணிவோட சரியா பயன்படுத்தணும். உள்ளுக்குள்ள நம்முடைய புருஷார்த்தத்தை தொடர்ந்து நம்ம வந்து நடத்திட்டே இருக்கணும். பழைய சம்ஸ்காரம், பழைய பழக்க வழக்கங்களை நம்ம போக்குறதுக்காக சில புதிய சம்ஸ்காரங்களை நம்ம உருவாக்கணும். புதிய சம்ஸ்காரங்களை கண்டுபிடிக்கணும், பழக்கங்களை கண்டுபிடிக்கணும். இந்த குழுவுல ஒரு காலை பாடங்கள் இருந்தது இல்லையா? காலை பாடங்கள் நடந்துச்சு. இதுக்காக ஆயிரக்கணக்கான ஒரு புதிய முறைகள் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம்.
அதாவது டிராயிங் பண்றது, ஞானக்கடல் வந்து சிந்தனை பண்றது, யோகத்தினுடைய இந்த புதிய புதிய பரிசோதனைகள் நடத்துறது, இந்த மாதிரி மெதுவா நம்ம அந்த பழக்கத்துல இருந்து விடுபட்டுடலாம். படிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா புதிய விஷயங்களை நம்ம படிக்கணும். இப்ப படிக்கிறதுக்கு அளவே இல்லைல்ல, கொஞ்சம் வந்து இதுல போட்டாலே எல்லாமே கிடைச்சிடுது. நேத்து நாங்க கேட்டோம், வாழ்க்கையில ஏன் கேள்விகள் வருது, அதுக்கான பதில் வந்து எங்க கிடைக்கும். அப்ப பதில் வந்து சொன்னாங்க, முரளிய படிக்கணும். அதுவும் புத்திசாலித்தனமா நம்ம வந்து ஊக்கப்படுத்துது இல்லையா, எல்லாமே அதுலதான் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியில இருக்கணும். எந்த பிரச்சனையினுடைய தீர்வா இருந்தாலும் உடனே நம்ம வந்து யோசிக்க வேண்டாம், ரொம்ப அமைதியா மௌனமா இருக்கணும். ஞானம் வந்து அளவில்லாம இருக்கு, அதனால ஞானத்துல தன்னுடைய நம்மளை நாமளே வந்து மூழ்கடிக்கணும். தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தா புதிய பழக்கங்கள் உருவாகிறப்போ பழைய சம்ஸ்காரங்கள் தானாகவே விலகி போயிடும். ஏன்னா அதுல இருந்து விதைகளை நாம தான் விதைக்கிறோம், அதை வந்து நம்ம தான் வளர்க்கிறோம். அதனால நம்ம சொந்த படைப்பினுடைய அந்த கழுத்தை நெரிக்கிறது ரொம்ப சுலபமான காரியம் கிடையாது. ஏன்னா அது நம்முடைய படைப்பு. ஆனா அந்த படைப்புல இருந்து நமக்கு துக்கம் தான் கிடைக்குங்கிறது நமக்கு தெரியுது. அதனால புதிய சங்கல்பங்களை உருவாக்குனா பழைய சங்கல்பம், சம்ஸ்காரம், பழக்க வழக்கத்துல இருந்து நம்மளே விடுபட்டுடுவோம். மனசுடைஞ்சாலும் உடையட்டும், ஆனா யோக பலத்தால அதை வந்து சாம்பல் ஆக்கிடணும். நம்ம யோகத்துல உட்கார்றப்போலாம் அந்த பழைய சம்ஸ்காரங்களை முன்னாடி கொண்டுட்டு வாங்க. எத்தனை விகாரமான சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் அதை சாம்பல் ஆக்கிடணும். அதுல வந்து பயப்படக்கூடாது, முதுக காட்டக்கூடாது. ஏன்னா அதை விட்டுட்டா கடைசியில ஒரு சிறிய தீப்பொறி வந்து மீதம் இருந்தா என்ன ஆகும், அந்த ஒரு தீப்பொறி நம்முடைய முழு புருஷார்த்தத்தை வந்து சிதைச்சிடும். அதனால யோக நேரத்துல சம்ஸ்காரங்கள் வந்தாலும் நாம அதுல இருந்து வந்து ஓடிடக்கூடாது, அதை வந்து சாம்பல் ஆக்கிடணும். மருத்துவர்கிட்ட வந்து நோயை சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா, அதை வந்து மறைக்க கூடாது நம்ம. அதே மாதிரி நம்முடைய பரம அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்காரு, பரமாத்மா சிவன் இருக்காரு. அப்ப யோக பலத்தை நம்ம சேமிச்சு நமக்குள்ள இருக்கிற அந்த விகாரம் அப்படிங்கிற நோய்களை என்ன பண்ணணும், சாம்பல் ஆக்கணும். அடுத்த கேள்வி, சேவையில உண்மையான புருஷார்த்தத்தை எப்படி பண்றது? சேவையில உண்மையான புருஷார்த்தம் இருக்கணும். வெறுமனே வந்து பகட்டுக்காக, ஷோக்காக வந்து சேவை இருக்கக்கூடாது. இது கூட தொடர்புடைய இன்னொரு கேள்வியும் நடுவுல வருது, அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். அதுல வந்து சொல்லியிருக்காங்க, தீதி வந்து எங்களுக்கு சென்டர் சேவைய கொஞ்சம் கொஞ்சம் சேவைகளை வந்து கொடுக்குறாங்க. எங்ககிட்ட திறமைகள் வந்து ரொம்ப இருக்கு, ஆனா வந்து அந்த திறமைகள் எல்லாம் உள்ளேயே இருக்கு, எங்களை வந்து முன்னேற்றுறது இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இப்ப சொற்பொழிவு செய்யலாமே, எங்களால எல்லாமே செய்ய முடியுமே, இந்த கேள்வி நடுவுல வருது. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சேவைய முதல்ல என்ன பண்ணணும், முழு முன்னுரிமையோட நம்ம செய்யணும். நம்முடைய ஆசைகளை வந்து முன்னிலைப்படுத்தினோம்னா என்ன ஆகும், அந்த ஆசைகள் வந்து பெரிதாகிடும். அப்ப நம்மளுடைய புருஷார்த்தத்துல வந்து சக்தியை நிரப்பாது அந்த ஆசைகள். நிமித்த ஆத்மாக்கள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த புருஷார்த்தத்தை, சேவைய முழு மனசோட நம்ம செஞ்சா அதுல நம்முடைய முன்னேற்றம் இருக்கு. சேவைங்கிறது சொற்பொழிவு செய்யறது மட்டுமே கிடையாது, அது வந்து பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு வந்து அதிகாலையில இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்யக்கூடியவங்களை நாங்க பாக்குறோம். அதிக புண்ணியம் அவங்களுக்கு தான். அவங்க வந்து அதிகாலையில வந்து ஏற்பாடுகளை செஞ்சுட்டாங்கன்னா நம்ம எங்க உட்காருவோம்? சென்டர்ல வந்து எத்தனையோ சேவை இருக்கு. துணி துவைக்கிறது, வகுப்புக்கான விரிப்புகளை வந்து துவைக்கிறது, இது வந்து சிறிய சேவை கிடையாது. ஆனா அதுல நமக்கு சுயநலம் இருக்கக்கூடாது, யாராவது நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. பரமாத்மா நம்மளை கவனிச்சுட்டு இருக்கும் போது உலகத்துல மனுஷங்க எவ்வளோ காலம் நம்மளை கவனிப்பாங்க? ஏன்னா மனுஷங்க இன்னைக்கு நம்மளை பாராட்டுறாங்க, நாளைக்கு நம்மளை திட்டுவாங்க. இன்னைக்கு நமக்கு வந்து மலர் தூவுவாங்க, நாளைக்கு திட்டுவாங்க. ஆனா பரமாத்மா வந்து நம்ம மேல எத்தனையோ சுய மரியாதையினுடைய மலர்களை வந்து அர்ப்பணிச்சுட்டே இருக்காரு. அவர் நம்முடைய அந்த கண்கள்ல வச்சு பாத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மனுஷங்களினுடைய அந்த எதிர்பார்ப்புகளால நம்முடைய முன்னேற்றம் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும். அதனால எந்த சேவை கிடைச்சாலும் உண்மையா தூய்மையா அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டு அதுல இருந்து நம்முடைய முன்னேற்றத்தை நம்ம பார்க்கணும். நாங்க வந்து நிறைய பேரை பார்த்துருக்கோம், சென்டருக்கு வந்து எந்த சேவை கிடைச்சாலும் கண்ணை மூடிட்டு அதை வந்து செஞ்சுட்டு போறாங்க. சேவையினுடைய அந்த பொறுப்புணர்வு நம்முடைய வாழ்க்கையினுடைய பல கேள்விகளுக்கு தீர்வளிக்குது. பல முறை நம்ம வந்து பொறுப்புகள்ல இருந்து விடுபட்டிருக்கும் போதுதான் கேள்விகள் உருவாகுது.
நமக்கு சௌரியமான சேவையை நம்ம செய்யறோம்னா அப்ப கேள்விகள் வந்து குவிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு கிடைச்சிக்கக்கூடிய அந்த திறமைகளை வந்து பயன்படுத்த விரும்புறோம். ஆனா நிமித்த ஆத்மாக்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சேவையை ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்த விரும்புறோம். இதனால பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு பதிலா என்ன பண்றோம், என்னுடைய திறமைக்கேத்த சேவை எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி விலகிடுறோம். ஆனா கிடைச்சிருக்க சேவைகளினுடைய அதன் மூலமா தான் நம்முடைய திறமைகள் வந்து வளர்ச்சி அடையும். அது மூலமா தான் நமக்கு வந்து இந்த மெருகேற்றம் வந்து நிகழும். அது மூலமா நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து முன்னேற ஆரம்பிப்போம். அதனால யார்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் நம்ம வச்சுக்க கூடாது. யாராவது நம்மளை வந்து கூப்பிடுறாங்கன்னா அப்படி எதிர்பார்க்க கூடாது. நம்மளை யாராவது கூப்பிடணும், இந்த சேவையை செய்ய சொல்லி செய்யணும். நேரம் வரும், காலம் வரும், வழிகள் வந்து தானாகவே திறந்து நிற்கும். மேடை வந்து நமக்கு தானாவே கிடைக்கும். கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு தேவையானது நம்முடைய சொந்த முன்னேற்றம். யாருக்காவது ஷோ காட்டுறதுக்காக கிடையாது முன்னேற்றம். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு எண்ணம் வந்து சாதாரணமானது கிடையாது. அது வந்து உலக மாற்றத்திற்கான ஒரு நிமித்தங்கள் நம்முடைய எண்ணம். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்முடைய ஆற்றலை வந்து வீணடிக்க கூடாது. நமக்குள்ள நாம பார்க்கணும், நாமே வந்து உருவாக்கி கொண்ட ஒரு வலையில நாமே சிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும். எந்த சேவை கிடைச்சாலும் அதை முழுமையா நம்ம செஞ்சுட்டா ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தால நமது பலவிதமான பந்தனங்கள் வந்து முடிவுக்கு வரும். பல பிரச்சனை தீரும், பல கேள்விகளுக்கான பதில் தானாகவே கிடைக்கும். அதனால எந்த சேவை கிடைச்சாலும் கண்ணை மூடிட்டு செய்யணும். சென்டர்ல வந்து டாய்லெட் சுத்தம் பண்ற சேவையா இருந்தாலும் கூட கண்ணை மூடிட்டு அந்த சேவையை ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியா நம்ம செய்யணும். சங்கம் யுகத்துல பரமாத்மாவினுடைய சேவை செய்யறது சிறிய விஷயமா? உண்மையில சேவையினுடைய வடிவமே இப்போ மாறிடுச்சு. யஜ்யத்தினுடைய ஆதார மூர்த்திகளா இருந்த தாதிகள் வந்து செருப்ப கூட தைச்சாங்க. பழைய தாதிங்க வந்து சொல்வாங்க, பெரிய பாத்திரத்துக்கு உள்ள நாங்க உட்கார்ந்து பாத்திரத்தை வந்து சுத்தம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு நம்ம பாருங்க, எவ்வளோ நவீன உயர் தொழில்நுட்ப சேவையை விரும்புறோம். கொஞ்சம் மரியாதை கிடைக்கக்கூடிய சேவை வேணும்னு விரும்புறோம். மக்கள் வந்து நம்மள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேவை இருக்கணும். இந்த சேவை எல்லாமே வந்து கீழே இழுக்கக்கூடிய சேவை. இதனால வாழ்க்கையில எதுவும் சேமிப்பாக போறதில்லை. இந்த நவீனத்துவத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணி செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சேவைகள் தான் நம்முடைய புண்ணிய பொக்கிஷத்தை வந்து அதிகரிக்குது. அது மூலமா நம்ம என்ன பண்றோம், நம்முடைய பந்தனங்களை வந்து உடைக்கிறோம். அது மூலமா நமக்கு அதிர்ஷ்டம் உயருது. இல்லைன்னா நேத்து பாபா சொன்னாரே, அதிர்ஷ்டம் வந்து உடைஞ்சு போயிடும். எப்போ நம்முடைய மனம் வந்து தேக உறவினர்களுடனும் பழைய உலகத்துடனும் வந்து இணைஞ்சிருக்கும் போது. இப்போ ஒருவருடைய வீட்டுல வந்து பூண்டு வெங்காயம் சேர்த்த உணவு வந்து சமைக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுல ஞான மார்க்கத்துல வந்து நடந்து வரக்கூடிய ஆத்மா சென்டருக்கு வந்து போக வைக்க விரும்புறாங்க. அப்படின்னா அவருடைய வீட்டுல இருந்து சமைச்ச உணவை போகக்காக கொண்டுட்டு வரலாமா? அதாவது திரும்ப இந்த கேள்வி வந்து கேட்குறாங்க. ஒருத்தருடைய வீட்டுல பூண்டு வெங்காயம் வந்து சேர்த்து சமைக்கிறாங்க ஒரு ஃபேமிலியில. ஆனா அந்த ஃபேமிலியில ஒரு ஞானி ஆத்மா இருக்காங்க. அந்த ஞானி ஆத்மா என்ன விரும்புறாங்கன்னா, அவங்க சமைச்ச சாப்பாடு வந்து போக வைக்கணும் சென்டர்ல அப்படின்னு விரும்புறாங்க. அப்ப அவங்க அந்த வீட்டுல சமைச்ச அந்த ஆத்மா, ஞானி ஆத்மா சமைச்ச உணவை போக வைக்கிறதுக்கு எடுத்துட்டு வரலாமா? பொதுவா வந்து அந்த வீட்டுல சமைச்ச உணவை வந்து நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சென்டர்ல வந்து நிமித்த சகோதரிகள் வந்து போக வைக்கிறாங்க. அவங்களோட அந்த ஆலோசனைய வந்து நம்ம வாங்கிட்டு போக வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, போக வைக்கலாம். ஆனா வீட்டுல இருந்து நம்ம சமைச்சு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. சென்டர்ல தயாரிக்கப்படக்கூடிய அந்த போகு தான் வந்து ரொம்ப சிறந்தது. அப்படி நீங்க வந்து விரும்புனீங்கன்னா நீங்க பழங்களை எடுத்துட்டு போகலாம், பழங்களை வந்து சென்டருக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா அவசியம் நம்ம செய்யணும் அப்படின்னு யோசிச்சா தேவையான பொருட்களை வந்து நீங்க சென்டர்ல கொடுத்துடுங்க, அங்கேயே வந்து தயாரிப்பாங்க. அது இன்னும் வந்து சிறப்பா இருக்கும். அடுத்த கேள்வி, அமிர்த வேலை வந்து நடக்கிறது இல்லை. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. தினச்சரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இரவு 10 மணிக்கு முன்னாடி வந்து தூங்கிடுறேன். ஆனா ஒருவேளை உணவு தான் சாப்பிட்றேன். கனமான உணவும் சாப்பிட்றது கிடையாது. ஞான சிந்தனையும் நல்லாவே இருக்கு. எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லை. நேரத்தை வீணடிக்கிறதும் இல்லை. இப்போ ஏதாவது
நெட்ஒர்க்னாலும் அந்த நெட்ஒர்க்கையும் வந்து கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் ஏன் வந்து அமிர்த வேலை நடக்கிறது இல்லை? அப்போ ஒருத்தர் இந்த கேள்வி கேட்குறாரு. எல்லாமே நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன், ஆனால் அமிர்த வேலை கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதாவது மொபைல் பயன்பாடு எல்லாமே வந்து உங்களுடைய பழைய பிறவிகளினுடைய கணக்கு வழக்கோட தொடர்புடையதா இருக்கலாம். அமிர்த வேலைங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு பயணம். உணவு, இணையம், டிஜிட்டல் உலகம், சிந்தனை, இது எல்லாமே தனித்தனி பயணம். பிரம்மச்சரியம் ஒரு தனி பயணம், உணவு வந்து ஒரு தனி பயணம், கர்மயோகம் ஒரு தனி பயணம், சுயமரியாதை, ஞான சிந்தனை, இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு தனி பயணம் தான். ஒன்று நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இன்னொன்று வந்து தானா வந்துடும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியா புருஷார்த்தம் நம்ம பண்ணணும். எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் அமிர்த வேலை நடக்கலைன்னா அமிர்த வேலைக்காக மட்டும் ஒரு தனியா நீங்க பட்டி வச்சுக்கணும். முதல்ல வந்து ஒரு 3 நாள், அப்புறம் 7 நாள், அந்த நாட்கள்ல அமிர்த வேலையோட தொடர்புடைய அந்த விஷயங்களை நீங்க செய்யணும். அமிர்த வேலையை பத்தி படிக்கணும், அதனுடைய மகத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அது ஏன் வந்து சரியா அமிர்த வேலை நம்ம பண்ண முடியறது இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கான காரணங்களை வந்து தேடணும். அதாவது அமிர்த வேலை நடக்காததுக்கான அந்த விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனுடைய தூண்டுதல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த பழைய சம்ஸ்காரங்கள் வந்து வெளிப்படுது, ஏன்னா அந்த பழைய சம்ஸ்காரத்தின் மூலமா கூட அமிர்த வேலை வந்து சரியா நடக்காம போகலாம். அதை வந்து ரிசர்ச் பண்ணணும். முழு ஆய்வு கட்டுரை இருக்கும் இல்லையா, அது மாதிரி முழு முனைவர் பட்ட ஆய்வுங்கிற மாதிரி நம்ம எப்போ எழுதுறோம் அப்படிங்கிறத நம்ம எப்போ எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம், அதுல ஏதாவது புதுமை இருக்கா, இல்ல அதே செயல்கள் திரும்ப திரும்ப நம்ம செய்யறோமா. இப்போதான் சுயமரியாதை பத்திய கேள்வி வந்துச்சு. அதுக்காக 20 சுயமரியாதைகளை வந்து நம்ம எடுக்கணுங்கிறது கிடையாது. ஒரு சுயமரியாதை போதும். முழு நாளுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அதையே வச்சுக்கலாம். அதிகாலையில எழுந்த உடனேயே அமிர்த வேலையை ஒரு சக்தி வாய்ந்த சுயமரியாதையா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு சுயமரியாதையே நடந்தாலும் சுத்தினாலும் பயிற்சி பண்ணணும். ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. உட்கார முடியலன்னா பரவாயில்ல. முதல் வேலை எழுந்திருக்கிறது. எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும், 2வது அலாரம் வச்சு எழுந்துருங்க. இல்லை யார்கிட்டயாவது சொல்லிட்டு படுங்க, அவங்க எழுப்பி விடட்டும். எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க நடக்கலாம், சுத்தலாம், உடற்பயிற்சி செய்யலாம், பிராணாயாமம் செய்யலாம். ஆனா முதல் வேலை எந்திரிக்கிறது. ஒரு முறை வந்து நீங்க எழுந்திருக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன பண்ணணும், அதை பத்திய சிந்தனை பண்ணணும், அமிர்த வேலை பத்தி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சங்கல்பங்கள் மூலமா வந்து அதுல நீங்க வெற்றி அடைஞ்சிடலாம். அதுக்கு சுயமரியாதை பிராக்டிஸ் பண்ணணும். அமிர்த வேலை நிபுணரா நம்ம மாறணும். அமிர்த வேலை நிபுணர், இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும். இது வந்து என்னுடைய அமிர்த வேலை கிடையாது. ஒருத்தருக்கு அமிர்த வேலை நடக்கலைன்னா அவருக்கு நான் வந்து என்ன ஆலோசனை சொல்றது? இதுல 2 வழி இருக்கு. ஒண்ணு, அவருடைய நண்பரா இருந்து அவருக்கு அவரே வந்து ஆலோசனை சொல்லணும். இன்னொன்னு வந்து டெவில்ஸ் அட்வொகேட், அதாவது எனக்கு எதிரா வாதிடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்வாரு, நான் வந்து குற்றவாளியா நிக்கிறேன், எனக்கு வந்து அமிர்த வேலை நடக்கலைன்னு வச்சுக்கலாம். அப்போ நானே அந்த எதிர்த்தரப்பினுடைய வழக்கறிஞரா மாறணும். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கணும், சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை, நமக்கு நாமளே கேட்கணும். ஏன் உன்னால இதை செய்ய முடியல, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னுடைய அந்த எதிர்த்தரப்பினுடைய வழக்கறிஞரா நானே என்கிட்ட இருந்து கேள்வி கேட்கணும். ஏன் இப்படி நடக்குது, இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும், நான் இதை செய்யலைன்னா என்னால மற்றவங்களுக்கு என்ன விளைவு ஏற்படும். அப்போ நம்மளே செய்யலைன்னா நம்மளை வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பார்க்கக்கூடிய அந்த மக்கள் என்ன சொல்வாங்க, அவங்களே பண்ணல நம்ம எப்படி பண்றது. அப்போ இதனுடைய விளைவுகளை பத்தி நம்ம சிந்திக்கணும். காரணங்களை பத்தி சிந்திங்க, தூண்டுதல்கள் பத்தி யோசிங்க, ஏன் நடக்கல, அந்த முறையை பத்தி யோசிங்க. அமிர்த வேலையினுடைய முறை பத்தி, அமிர்த வேலை பத்தி நம்ம இங்க நடந்த எல்லா சொற்பொழிவுகளையும் கேட்கிறோம். அதனால திரும்ப கேளுங்க. இங்க 108 நாள் வந்து ஒரு முழு தொடர் வந்து நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் ஒரு தொடர் வந்து 108 நாள் நடந்துச்சு. அமிர்த வேலை பத்தி ஒரு முழு புத்தகம் இருக்கு. பாப் சமானமா மாறுறதுக்கான கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புக் இருக்கு. அதுல அமிர்த வேலை பத்தி 5 இல்லைன்னா 6 பக்கம் வந்து சொல்லியிருப்பாங்க. தூய்மை பத்தி 5-6 பக்கம் இருக்கு. அமிர்த வேலை பத்தி அந்த பகுதி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அந்த புக்ல. இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா பிரம்மா குமாரிஸும் அந்த பிரம்ம முகூர்த்த
பிரம்ம முகூர்த்தத்தினுடைய அந்த மகத்துவத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த புக்ல. ஒரு 5-6 பக்கம் இருக்கும். சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க, அந்த இலக்கியத்துல இருக்கக்கூடியது, அதை பத்திலாம் நீங்க படிக்கலாம். ஆன்மீகத்தை வந்து ஏத்துக்காதவங்க கூட அவங்களுடைய அந்த சுய முன்னேற்ற புத்தகங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் அவர் ரூல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதாவது அதிகாலையில எழுந்து வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை முதல் 1 மணி நேரத்துல சிந்திக்கணுமா. நாள் முழுசும் கிடையாது, அந்த முதல் 1 மணி நேரம். அதனால அதிகாலையில எழுந்து அமிர்த வேலையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஏன் அமிர்த வேலை நடக்கிறது இல்லை அப்படின்னு அந்த சிந்திக்கணும். நம்ம அமிர்த வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது, ஆனா முதல்ல சிந்திக்கணும். ஏன்னா அந்த சிந்தனை வந்து ஒருமுகப்படுத்தப்படும். அப்போ எனக்கு அமிர்த வேலைக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிற பதில் வெளிவரும். அமிர்த வேலை சார்ட் உருவாக்குங்க, அமிர்த வேலை கார்டு, சுயமரியாதை கார்டு தயாரிக்கலாம். அடுத்த நாள் சுயமரியாதையை வந்து நைட்ல இருந்து எழுதி பில்லோக்கு அடியில வந்து நீங்க வச்சிருங்க. எழுந்ததுக்கு அப்புறம் அதை பாருங்க. 2 இல்லைன்னா 3 எண்ணங்கள் வந்து அதை பத்தி தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும். இருந்தாலும் சில நேரங்கள்ல அமிர்த வேலையில நம்ம தவறிட்டோம் அப்படின்னா குற்ற உணர்வு உருவாகக்கூடாது. சரி, அதை சாட்சியா பார்த்துக்கணும். ஒரு பலவீனம் வந்து வெளிப்பட்டுடுச்சுன்னா நல்லதுதான். இப்போ அதை வந்து தெரிஞ்சிருச்சு, முன்னாடி தெரியல, இப்போ அது வந்து வெளியே வருது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதாவது இதுவும் முன்னேற்றம் தான். இப்போ வந்து வெற்றியாளனா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தடைகள் வர்றப்பதான் வெற்றியாளனா மாறுறதுக்கான வாய்ப்பு வருது இல்லையா? தடைகள் வரும்போதுதான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. தடைகள் வரும்போதுதான் பாபாவை வந்து நம்ம பெருசா பார்க்க முடியும். தடைகள் வரும்போதுதான் மகாவீரரா மாற முடியும். இப்ப தடைகள் மகாவீரர் கிடையாது, நம்ம தான் மகாவீரர். நீங்க தான் மகாவீரர். தடைகளுக்காக உங்களுடைய அதிர்ஷ்டத்தை வந்து இழந்துடக்கூடாது. தடைகள் வரும்போது இலக்க வந்து அந்த இலக்கினுடைய லட்சணத்துல வந்து கலந்துடணும். ஓம் சாந்தி.